Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றது தான் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி பல வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அப்பதான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th கெமிஸ்ட்ரி இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு முக்கியமான டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். உங்களுக்கே தெரியும் 5 மார்க் கொஸ்டின் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் இது ரெண்டையும் சேர்த்து தான் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பட் குறைஞ்சபட்சம் 2 5 மார்க் கொஸ்டினாவது நமக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். மேக்சிமம் 3 கேட்பாங்க. அதிகபட்சம் 3, குறைஞ்சபட்சம் 2 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த 15 சாப்டர்ஸ்லையும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த போர்டில் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் போர்டில் எழுதி போட்டிருப்பேன். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபார் ஆல்சோ ஃபார் இங்கிலீஷ் மீடியமுக்கும் சேர்த்து தான் 2 பேரோடதுமே அந்த பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கேன். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க பிடிஎஃபாக கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக பிடிஎஃப் அதோட லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டோட்டலாக இந்த 15 சாப்டர்ஸும் சேர்த்து டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கான சான்சஸ் அதிகம். மேக்ஸிமம் 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. எப்பயாவது தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 மட்டும் டைரெக்டாக கேட்டுட்டு மற்றது எல்லாமே வந்து 2 மார்க் 3 மார்க்காக நமக்கு கம்பைன் பண்ணி கேட்குறாங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 3 செக்ஷனாகவே பிரித்து எழுதி போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இன்ஆர்கானிக்கில் உள்ளது, இது ஃபிசிக்கலில் உள்ளது, இது ஆர்கானிக்கில் உள்ளது. ஆர்கானிக்கில் கம்மியாக தான் இருக்கும். சாப்டர் 1ல பாருங்க, சாப்டர் 1ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதுவும் இந்த ஃப்ராட்ஃபர்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்து திரும்ப திரும்ப எல்லா கொஸ்டின்ஸ்லையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் இந்த ஜோன் ரிஃபைனிங் மெத்தட், மேக்னெட்டிக் செப்பரேஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், இந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர் 1ல இருக்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதனால இந்த 4மே வந்து தரோவா படிச்சுக்கிறங்க. மேக்சிமம் நம்ம பார்க்கும்போது இந்த சாப்டர் 1ல இருந்து நமக்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து நமக்கு கேட்குறாங்க. அதனால இந்த 4 கொஸ்டின்ஸை படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய 4 கொஸ்டினுமே படிச்சிருங்க. சாப்டர் 2ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் மட்டும்தான். வேற எதுவும் நமக்கு இந்த சாப்டர் 2ல அவ்வளோவா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது. அதனால இந்த சாப்டர் 2ல இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினை நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3. இந்த சாப்டர் 3ல ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, அப்புறம் டெகான்ஸ் ப்ராசஸ், இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை எழுதுறது, அண்ட் இந்த அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர். இந்த 4 கொஸ்டின்ஸ். இதில் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியாவும் டெகான்ஸ் ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே, இது வந்து உங்களுக்கு சாப்டர் 3ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் சம்டைம்ஸ் 3 மார்க் கொஸ்டின்லையும் நமக்கு கேட்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லான்த்தனாய்டு அண்டு ஆக்டினாய்ட்ஸ் வந்து. ஸோ அந்த லான்த்தனாய்டு கான்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்ற இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் KMNO4 பொட்டாசியம் பெர்மங்கனேட்டினுடைய ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ், இதுவும் வந்து நமக்கு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சரியா? இது சாப்டர் 4ல. தென் சாப்டர் 5ல இந்த வெர்னர் தியரியினுடைய போஸ்ட்லேட்ஸ், இதுதான் வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் இதுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த VB தியரி நமக்கு வந்து கேட்குறாங்க. பட் மேக்ஸிமம் நமக்கு இந்த வெர்னர்ஸ் தியரியினுடைய போஸ்ட்லேட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இது வந்து நமக்கு இந்த இன்ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதை படிச்சிட்டிங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பட் மேக்ஸிமம் இந்த சாப்டர் 1ல இருந்தே நமக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க.
இந்த 14மே மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க. இன்னும் இதில் எது வந்து நீங்கள் பெண்டிங் இருக்குதோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸில் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஸ்சியும் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அது ரெண்டுமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், அப்புறம் வந்து ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், இந்த கொஸ்டின்ஸ் ரெண்டும் வந்து நமக்கு அதுக்கு அடுத்தபடியாக கேட்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த சாப்டரில் மொத்தம் நமக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்ததா சாப்டர் 7. இந்த சாப்டர் 7ல இந்த 2 கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒன்று நமக்கு கேட்பாங்க. இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோட ரியாக்ஷனும் கேட்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் கேட்கலாம். அதே போல் இந்த அரினியஸ் ஈக்குவேஷன் இதுவும் வந்து நமக்கு முக்கியமான டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். இது சாப்டர் 7ல இருக்கக்கூடிய இந்த 3 5 மார்க் கொஸ்டினுமே முக்கியமானது. ஓகே, அடுத்து சாப்டர் 8ல பார்த்தீங்கன்னா இந்த லோரி பிரான்ஸ்டட் தியரி, இதுவும் ஆஸ்வால்ட் டைல்யூஷன்னால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஹெண்டர்சன் ஹேசன்பர்க் ரியாக்ஷன் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இந்த 3 கொஸ்டினுமே வந்து டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 3ல எது வேணாலும் நம்ம கேட்கலாம். ஸோ 3மே நம்ம தரவாக படிச்சுக்கிறோங்க. அப்புறம் சாப்டர் 9ல பார்த்தீங்கன்னா 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். இல்லை நென்ஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த கால்வனிக் செல் நோட்டேஷன் இதுவும் H2O2 ஃபியூல் செல் இதுவும் வந்து டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்குறது. ஸோ டோட்டலாக நமக்கு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் சாப்டர் 10. சாப்டர் 10ல ஒரு 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ், அப்சார்ப்ஷன் தியரி, அப்புறம் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் கோயகுலேஷன், இந்த 3 கொஸ்டின்ஸும் வந்து சாப்டர் 10ல இருக்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது 3மே நல்லா தரவாக படிச்சுக்கிறேங்க. சரியா? ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், இதில் 16 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து நமக்கு இந்த 16 கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதில் இந்த சாப்டர்ல தான் கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது, இதில் சொன்ன மாதிரி. பட் ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் ஒருவேளை அப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சாப்டர் 11ல எடுத்துக்கிட்டிங்கன்னா லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் சேசப் ரூல், இந்த 3 கொஸ்டின்ஸும் நமக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சாப்டர் 12ல வந்து கண்டிசர்வ் ரியாக்ஷன் அண்ட் எஸ்டிஃபிகேஷன், இந்த 2 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சாப்டர் 13ல பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி அலிஃபட்டிக் அமைன்ஸ் அப்படின்ற இந்த கொஸ்டின் வந்து நமக்கு டைரக்ட் 5 மார்க். 14th ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், இது ரெண்டும் சாப்டர் 14ல இருக்கக்கூடியது. தென் சாப்டர் 15ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெஃப்லானும் நைலான் 66, இந்த ரெண்டும் வந்து நமக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஆர்கானிக்ல மேக்ஸிமம் வந்து நமக்கு 5 மார்க் கொஸ்டின் டைரக்டாக கேட்டால் இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 3 சேர்த்து நமக்கு ஒரு 40 கொஸ்டின்ஸ். இந்த 40 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 5 மார்க், அதிகபட்சம் 3 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரியா? மேக்ஸிமம் நமக்கு 3 கேட்டுருவாங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இது எல்லாத்தையுமே, இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இன்னும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து ஒரு தடவை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.